வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, மாஸ்க் போடுங்க, கையை வந்து சுத்தமா கழுவி வச்சுக்காங்க, சானிடைஸ் பண்ணுங்க, வெளியே போனீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கேசஸ்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வருத்தமா இருக்கு. இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் இதை கடந்து வந்துருவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோங்கிறத வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு சீரியஸான டாபிக் தான் பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன இது ஒவ்வொரு நாளும் சீரியஸான விஷயங்களை பத்தி நான் பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இது நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்குங்கிறதுனாலதான் எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச டிப்ஸ்களை வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தனியா இருக்க மாட்டோம். நம்ம வந்து ஒரு கும்பலோட தான் இருப்போம். ஒரு சொசைட்டி, ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கூட இருக்கணும். நம்ம தனிமையா வாழ்றதுக்கு நம்ம ஒரு தனி தீவுல இல்லை. நம்ம வந்து ஒரு பெரிய சமூகத்துல நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறது வந்து உண்மையான விஷயங்க. தனியா வாழ முடியும். ஆனா வந்து கண்டிப்பா யாருக்கூடயாச்சும் நம்ம பழகதான் செய்வோம். அது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம். அப்படி நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ஈடுபடுவாங்க. தனியா வாழ்றது சாத்தியமான விஷயமா இருந்தாலும், ஆனா ஆங்காங்கே நம்மளுக்கு வந்து கண்டிப்பா யாருக்கூடயாச்சும் பேசுவோம். பேச்சு துணை அவசியமா தேவைப்படும். எல்லாரையுமே வாழ்க்கையில நம்பிட முடியுமா? நம்ம சந்திக்கிற எல்லாரையும் வாழ்க்கையில நம்பிட முடியுமா? நம்ம கூட உள்ள எல்லாரையுமே வாழ்க்கையில நம்பிட முடியுமா? நம்ம நண்பர்கள் எல்லாரையுமே நம்பிட முடியுமா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, சில நம்பிக்கை துரோகம், அதாவது இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, பேக் ஸ்டாபிங், பேக் ஸ்டாபர்ஸ். அதாவது தெளிவா சொல்லணும்னா துரோகம் சொல்லலாம், இல்ல முதுகுல குத்துறவங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? நம்ம கூடவே உள்ளவங்களா, திடீர்னு முளைச்சவங்களா, ரொம்ப வருஷம் பழகுனவங்களா, எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம நண்பர்களா இருக்கலாம், நம்ம கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம முழுசா நம்பிட முடியுமா? இல்ல நம்பாம தான் வாழ்க்கையை கடத்திட முடியுமா? எதுக்காக இவங்க நம்மள முதுகுல குத்துறாங்க? என்ன காரணமா இருக்க முடியும்? அதை எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாழ்க்கையில வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, யார் கூடயாச்சும் வந்து நம்ம பழகிட்டே தான் இருப்போம். இப்போ நட்புன்னு எடுத்துக்கணும். ஒரு நண்பர் நம்மளுக்கு புதுசா கிடைக்கிறாருன்னா ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? ஏதாவது ரிக்வயர்மெண்ட் வேணுமா? இவங்க இதை பாஸ் பண்ணாதான் நம்ம ஃப்ரெண்டா ஆக முடியுமா? அப்படி எதுவுமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பேக் ஸ்டேபர்ஸ் வேற யாரும் இல்லைங்க, நம்ம கூட அதிகமா நெருக்கமா உள்ளவங்க தான் நம்ம முதுகுல அதிகமா குத்துவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த பேக் ஸ்டேபர்ஸ் நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களை முதல்ல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஆரம்பத்திலே இவங்க எல்லாரையும் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா வாழ்க்கையில பெரிய பாதிப்புல இருந்து நம்ம தப்பிக்கலாம். இது ஏன் நான் சொல்றேன்னா, இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒருவேளை உங்களால இவங்க பேக் ஸ்டேபர்ஸா இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஒரு பெரிய துரோகம் நடக்கும்போது உங்களால வந்து அது ஈஸியா, இல்ல ஒரு எவரேஜான ஒரு மனநிலைமையில வந்து அதை ஏத்துக்க முடியும், அதை கடந்து போக முடியும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பேக் ஸ்டேபர்ஸ் வந்து ரொம்ப இனிக்க இனிக்க பேசுறவங்களா இருப்பாங்க. எது பேசினாலும் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். உங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு ரொம்ப இனிமையான விஷயங்களை பேசுவாங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரியே கண்ணுக்கு தென்படுவாங்க. வார்த்தைகள்ல அவ்வளவு சுத்தமா, அவ்வளவு தெளிவா, இனிப்பா, சக்கரை மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி சக்கரையா பேசுறவங்க வந்து வழக்கமா வந்து நல்ல அழகான வார்த்தைகளை சூஸ் பண்ணி பேசுவாங்க. மனசு வந்து ஹர்ட் பண்ற அளவுக்கோ இல்ல மனசு காயப்படுற அளவுக்கோ வார்த்தைகளை வந்து அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பேக் ஸ்டேபர்ஸ் அவங்களுடைய குணம் என்னன்னா, ரொம்ப குசு குசுன்னு பேசுவாங்க. அதாவது ஒரு இடத்துல நீங்க உட்காந்துருக்கீங்க, ஒரு 4, 5 பேர் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, இவங்க உங்க காது கிட்ட, அதாவது உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னா, ஒண்ணு வெயிட் பண்ணி சொல்லலாம். இல்ல வந்து ஒரு மெசேஜ் பண்ணலாம், ஏதாவது சொல்லணும்னா. இல்ல எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயமா இருந்தா பகிரங்கமா ஓபன் பண்ணலாம். ஆனா எல்லாரும் பாக்குற மாதிரி உங்க காது கிட்ட வந்து குசு குசுன்னு பக்கத்துல உள்ளவங்க பத்தி பேசுவாங்க. அதையும் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பேக் ஸ்டேபர்ஸ் அவங்களுக்கு என்ன ஒரு குணம் இருக்குன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனைக்கு இவங்க மூல காரணமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சம்பந்தமே இல்ல ஒரு விஷயத்த வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல பேசி ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய குணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்க உங்க கூட இருக்காங்களா? கவனிச்சிருக்கீங்களா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நடந்து வந்துகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னொருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, உங்களை பார்த்துட்டு பேச்சை மாத்துறாங்களா, ஒரு டாபிக்க மாத்துறாங்களா, இல்ல பேச்சு நிப்பாட்டுறாங்களா? அவங்க நல்லவங்களா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அப்போ அவங்க எதை பத்தி பேசியிருப்பாங்க? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டில்லிங் கிரெடிட், அதாவது நீங்க ஒரு விஷயத்த செஞ்சிருக்கலாம், இல்ல உங்க கூட மத்தவங்க ஒரு விஷயத்த செஞ்சிருக்கலாம், இடையில வந்து போடுவாங்க. நானும் தான் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்கேன், என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் அதுல பெருமை தேடிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு குணாதிசயமும் பேக் ஸ்டெபர்ஸ்க்கு இருக்கலாம்.
அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்போஸா இருப்பாங்க. முக்கியமா வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யும் குணம், அவங்க வந்து ரொம்ப சோஷியலா இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. அவங்க தான் வந்து தி பெஸ்ட்ங்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. அதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து போர்ட்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கங்கிறத வந்து விசிபிளா காட்ட முயற்சி பண்ணுவாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேக் ஸ்டெப்பர்ஸ்ங்கிறவங்க வந்து முக்கியமா உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும்னா உங்க கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு கூச்சா துப்புவாங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஐஸ் மலையா பொழிவாங்க. அப்போ இந்த விஷயத்த சாதிச்சு முடிச்சிட்டாங்கன்னா உங்ககிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய ஹெல்ப் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள பாக்குறது ரொம்ப அரிதா இருக்கும். இன்னொரு ஆளுகிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிருவாங்க. ஈஸிலி உங்களை தூக்கி போடக்கூடிய மனநிலை இந்த மாதிரி பேக் ஸ்டெப்பர்ஸ்க்கு இருக்கும். உங்ககிட்ட அவங்களால எதுவுமே சாதிக்க முடியாத பட்சத்துல, உங்ககிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காத ஒரு பட்சத்துல வந்து உங்களை வந்து ஈஸியா தூக்கி போட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட மூவ் ஆன் பண்ணிட்டு வந்து வாழ்க்கையை வந்து அவங்க தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. நம்மள வந்து இது அந்த இடத்துல தொங்க விட்ட மாதிரி போயிடும். அப்ப நம்ம கூட பழகின பழக்கம் வந்து பொய்யான்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். முக்கியமா வந்து அடுத்தவங்களை பத்தி ரொம்ப குறை சொல்லுவாங்க. அவங்க மேல நம்மளுக்கு வெறுப்பு வர்ற மாதிரி நடந்துக்குவாங்க. ஒரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பேசின நபர் கூட வந்து க்ளோஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து கூடவே வந்து நம்ம வேலையை செய்ய விடாம நொய் நொயின்னு தொண பேசிக்கிட்டு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையோட முன்னேற்றம் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பெரிய தடைகளை வைப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு உணர்றதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகலாம். நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போதெல்லாம் நம்ம பேச்சு கொடுப்போம். நம்மளுக்கு வந்து பிஸியா இருக்கிற நேரத்துல கூட அவங்க கிட்ட பேசி ஆகணும், இல்லைன்னா வந்து அவங்க இமோஷனலா ஆயிருவாங்க. ஆனா இன்டைரக்டா வந்து அவங்க நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பேக் ஸ்டெப்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா வந்து அவங்களுக்கு வந்து தப்பான கேரக்டரிஸ்டிக் இருக்கும். அது வந்து நம்ம புரியறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். முதல்ல மெயின் அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா இங்க உள்ளது அங்க சொல்றது, அங்க உள்ளது இங்க சொல்றது. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்க வாழ்க்கையில இருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வந்து வாழ்க்கையை மூவ் பண்ணணும். ஏன்னா எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி பிரச்சனையை இவங்க நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பாங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதுவும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இமோஷனலி வந்து நிறைய பேர் பிரேக் டவுன் ஆவாங்க இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டெப்பர்ஸ்னால. சில பேர் ஃபைனான்சியல் லாஸ் அடைவாங்க. நல்லா இன்னைக்கு பேசிட்டு நம்ம கிட்ட வந்து காசெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நம்மளை கழட்டி விட்ட கதைகள் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்மள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. நம்ம கூட இருந்துகிட்டே ஓப்பன் மைண்டட் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம செய்யற செயல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்தவங்க கிட்ட போயிட்டு நம்மள தப்பா வந்து சித்தரிப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னைய கேட்டீங்கன்னா தேவையில்லை. இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ங்க. நீங்க எல்லாரையும் நம்பலாம், ஆனா அந்த நம்பிக்கை வந்து உங்க வாழ்க்கையில பெரிய ஏமாற்றத்தை கொடுக்காம இருக்கணும்னா நீங்க விழிப்புணர்வா இருக்கணுங்க. எந்த மாதிரி ஆள் கூட பழகுறீங்க, எந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்றீங்கிறத வந்து முக்கியமா நீங்க பாத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பையும் வந்து நம்ம மதிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் வந்து இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டாபிங்ங்கிற விஷயம் வந்து நடக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நடக்கலாம். இமோஷனலா நடக்கலாம், ஃபைனான்சியலாவும் நடக்கலாம். அதனால நம்ம யார் கூட பேசுறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். யார் கூட பழகுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மள வந்து யாராவது முதுகுல குத்திட்டாங்கன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப தைரியம் முக்கியங்க. சோ மனசுல தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. உங்க வாழ்க்கையை சந்தோஷமா பாசிட்டிவான பீப்புளோட லைஃபை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பேக் ஸ்டேபர்ஸ் நடக்கிற முன்னுக்கு உங்களால தப்பிக்க முடிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா தயவு செஞ்சு மனசு உடைஞ்சு போயிடாம வாழ்க்கையை தொடருங்க. சரிங்களா? அடுத்து ஒரு நல்ல விஷயம் நல்ல டாபிக்ல உங்க எல்லாரையும் சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழ் மகன். நன்றி.